வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வச்சு ஒரு காரசாரமான ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவன் தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் வாழைக்காவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் போட்டு வச்சுருந்தா தான் அது வந்து கருக்காமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் வந்து எடுத்து சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் கூடுதலாகவோ குறைச்சலாவோ மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலோட சோம்பு, அதோட மிளகு கொஞ்சம், ஒரு 4லேருந்து ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து அதை அரைச்சி வச்சுருந்தேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கைகளால் கலந்து விட்டுடலாம். இதில் உள்ள மசாலா எல்லாமே அந்த வாழைக்காயில் நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வந்து கோட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை வந்து கொஞ்சமாக வந்து தூவிடலாம். இப்போ பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து இந்த வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வாழைக்காய் வந்து தண்ணியில் வெட்டி போட்டதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் அந்த வாழைக்காய் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வாழைக்காய் தண்ணி விட்டுருக்கு. இப்போ வாழைக்காயெல்லாமல் நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு குழகுழப்பாயிடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாதாக்கா அந்த வறுவல் வந்து நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியான வறுவலாக நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டே வரலாம். இனிமேல் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வாழைக்காய் குக் ஆகிடுச்சு. சிம்லேயே வச்சுட்டு இது லைட்டாக அப்படி நீங்கள் பரட்டி விட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிறிஸ்பியான வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.